ஹாய் ஹலோ brainmask பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர் எப்படி சார் சென்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நேற்று கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஸோ எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. நிறைய பேர் அந்த வீடியோஸ் போடுறாங்க. எனக்கு ஐடியா இல்லாமல் இருந்தனால நான் அவருக்கு பதில் கொடுக்கல. அதோட காலையில் தான் உட்காந்து சர்ச் பண்ணிவிட்டு என்ன அதுன்னு எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் வீடியோவில் போடுறேன். வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் ஆப்ஷன் பீட்டா வெர்ஷனில் தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பீட்டா வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பீட்டா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிங்க. அது பண்ணதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் பர்சனல் ஸ்டிக்கர், நம்மளோட ஸ்டிக்கர், அதாவது நம்மளோட ஃபோட்டோ, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட ஃபோட்டோ, ஹீரோ ஆக்டர்ஸ் ஃபோட்டோ, இந்த மாதிரி யார் ஃபோட்டோ வந்தாலும் சரி, அவங்களோட ஃபோட்டோஸை எப்படி நம்ம சென்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் யாருக்கெல்லாம் அனுப்புறதுக்கு ஆவலோடு இருக்கீங்களோ அவங்களாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிங்க. இது பீட்டா வெர்ஷனோட ஒரு வாட்ஸ்அப். ஸோ இந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு யாரோ ஃப்ரெண்டோட இதை ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்து இப்போ இந்த பொம்மை ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, கீழே நம்ம ஸ்டிக்கர் ஃபோட்டோ, அந்த ஸ்டிக்கர் ஃபோட்டோ கிளிக் பண்ணி, ஏன்னா நீங்கள் நார்மலாக இந்த ஸ்டிக்கர் தான் அனுப்பிட்டு இருந்தீங்க இது வரைக்கும். மொக்கையாக நல்லாவே இருக்காது, ஓகேவா? ஸோ நீங்கள் கீழே பாருங்கள், எனக்கு புதுசாக வந்திருக்கு பாருங்கள், ஒரு பொம்மை படம் இருக்குது, ஜிஐஎஃப் இருக்குது, ப்ளஸ்ஸு ஸ்டிக்கர் ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் வராது, ஓகேவா? ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பலாம். ஆனால் நான் இதுலேயும் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு என்னோடய ஃபோட்டோஸே நம்ம ஸ்டிக்கராக அனுப்பலாம் அவங்களுக்கு, ஓகேவா? இது எப்படி அனுப்புறது நம்ம அப்படின்றத பற்றி இன்றைக்கி சொல்கிறேன் நான். இதுக்கு அதாவது இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் நார்மலாகவே உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரிலாம் நீங்கள் அனுப்பலாம். ஸோ இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பர்சனல் வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்னு போடுங்க. எப்படி பர்சனல் ஸ்டிக்கர் ஃபார் வாட்ஸ்அப்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதை இன்ஸ்டால் பண்ணிங்க. பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அதில் உங்களோட ஃபோனில் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்கும். அதில் எந்த ஃபோட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்கள் ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸ். சரி, இதுக்கு மேலே நமக்கு பிஎன்ஜி ஃபோட்டோஸ் வேணும்னா அந்த பிஎன்ஜி ஃபோட்டோஸ் நீங்கள் எரசர் மூலமாக உங்களோட ஃபோட்டோ எடுத்து உங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பிஎன்ஜி இமேஜ் வரும். அந்த எரசர் அப்ளிகேஷனை பற்றியும் நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் பார்த்துங்க. அதில் உங்களோட ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சா தான் இந்த பிஎன்ஜி இமேஜ் கிடைக்கும். பிஎன்ஜி இமேஜில் இப்போ பாருங்கள், என்னோடய ஃபோட்டோன்னா ஃபோட்டோஸ் மட்டும் போகும் ஸ்டிக்கராக, ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் பிஎன்ஜி இமேஜ். சரி, இது எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 வீடியோவோட லிங்க் கீழே கொடுக்குறேன். அதை போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்களும் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் சென்ட் பண்ணுங்கள். பாய்.